வணக்கம். என் பெயர் ஆக்னஸ் தியானா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் செயற்கைக்கோளின் பயன்களை பற்றி கூறப் போகிறேன். உலகை சுற்றி வரும் செயற்கைக்கோள் மண்ணில் உள்ள வளங்கள்லாம் நுட்பமாக காட்டுகிறது. தகவல் தொடர்புக்கு உதவுகிறது. வானிலை குறித்த தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள முடிகிறது. கனிம வளத்தையும் கடல் வளத்தையும் குறிப்பிடுவதோடு ஆழிப்பேரலை, சுனாமி வருவதற்கு முன்னே அறிவித்து மனித உயிர்களை காக்கிறது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். விமானம் வானத்தில் பறக்கும் ஒரு வாகனம். ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு விரைவாக செல்ல உதவுகிறது. நம்மை உலகம் முழுவதும் சுற்றி வர உதவுகிறது. விமானம் விஞ்ஞானத்தின் அதிசயம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தொலைநோக்கி என்பது வானத்தில் உள்ள நட்சத்திரங்களையும் கோள்களையும் மற்றும் பிற விண்மீன்களையும் காண முடியும். தொலைநோக்கி வானத்தில் உள்ள பல அதிசயங்களை காண முடியும். தொலைநோக்கி விஞ்ஞானிகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உழவு தொழில் அனைத்து உயிர்களுக்கும் உணவளிக்கும் மிக உயரிய மற்றும் அடிப்படையான தொழிலாகும். சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க பிற தொழில்கள் பல இருந்தாலும் பசிபோக்கும் இந்த உழவு தொழிலே உலகிற்கு ஆணிவேராகவும் அடிப்படையாகவும் திகழ்கிறது. உழவு தொழில் இல்லை என்றால் உணவில்லை, உணவில்லை என்றால் உயிரினங்களின் இயக்கமில்லை. எனவே இத்தகைய உழவு தொழிலை போற்றி வணங்குவோம், பாதுகாப்போம். நன்றி. வணக்கம். தமிழ் பாரம்பரிய இசைக்கருவிகள். தமிழர் கலாச்சாரத்தில் இசைக்கு மிக முக்கியமான இடம் உண்டு. இவை அழகாய் வெளிப்படுத்த உதவுவதே தமிழ் பாரம்பரிய இசைக்கருவிகள். இவை நம் முன்னோர்கள் காலத்திலிருந்து இன்று வரை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ் பாரம்பரிய இசைக்கருவிகள் நாகஸ்வரம், தவில், முரசு, யாழ், புல்லாங்குழல் போன்றவை மிகவும் பிரபலமானவை. இவை கோவில் திருவிழாக்கள், திருமணங்கள் மற்றும் பல பாரம்பரிய நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் இவை நம் பாரம்பரியத்தின் பெருமையை வெளிப்படுத்துகின்றன. எனவே பாரம்பரிய இசைக்கருவிகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். நன்றி.